2017-2018 நிதியாண்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசனத்திற்காக நபார்டு வங்கி மூலம் 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 3,90,000 கோடி ஒதுக்கீடு ஆகிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. 20,000 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறன் புதிதாக ஏற்படுத்தப்படும். ரயில், தரைவழி மற்றும் கப்பல் ஆகிய போக்குவரத்து துறைக்கு 2,41,387 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 2,44,000 கோடி கடன் வழங்க இலக்கு. பாதுகாப்புத்துறைக்கு 2,74,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு மே மாதத்திற்குள் அனைத்து கிராமங்களுக்கும் 100% மின் இணைப்பு. 28,000 கிராமங்களுக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பான குடிநீர். குடிசை வீடுகளில் வசிக்கும் 1 கோடி பேருக்கு 2019 ஆண்டுக்குள் கான்கிரீட் வீடுகள். ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கான வருமான வரி 5 விழுக்காடு குறைப்பு. கரும்பு நிலுவைத் தொகை வழங்க 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர் படிப்புகளுக்கான தேர்வுகளை CBSEக்கு பதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துவது. புகையிலை பொருட்களுக்கான கலால் வரி 12% உயர்வு. சாதாரண சிகரெட்களுக்கு கலால் வரி 10 காசுகள் உயர்வு. மூத்த குடிமக்களுக்கு ஆதார் அட்டை அடிப்படையிலான ஹெல்த் கார்டு வழங்குவது. நாட்டை விட்டு வெளியேறி இருக்கும் பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய புதிய சட்டம் இயற்றுவது ஆகிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன.